தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்று சென்னை வண்ணாரப்பேட்டை மரகத மாளிகையில் புரட்சி தலைவி அம்மாவின் 76வது பிறந்தநாளை முன்னிட்டு ஆலோசனை மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அப்போது பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. அதில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், வருகிற 24ஆம் தேதி அம்மாவின் பிறந்தநாளை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பயன்படுகிற விதத்தில் நலத்திட்ட உதவிகள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செயல்படுத்துகிறோம் என்றும், நதிநீர் உரிமை பொறுத்தவரை அதை பேணி காத்து ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். காவேரி நதிநீர் பொறுத்தவரை 205 TMC தண்ணீர் என்பது நமது உரிமை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு திரு கருணாநிதி ஆட்சியில் இருந்தபோது சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து காவேரி நதிநீர் உரிமையை தாரை வார்த்து கொடுத்தார்கள் என்று கூறினார். முழு வீடியோவை தொடர்ந்து பார்க்கும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். அரசியல் ஓட்டம் செய்திக்காக உங்கள் வெங்கடேசன். அவர் இல்லாவிட்டாலும் கூட அவருடைய அந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், உலகம் முழுவதும் வாழுகின்ற தமிழர்கள் அத்தனை நெஞ்சங்களிலே இன்று நினைக்கிறவராக இருக்கின்ற புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த தினம் வருகின்ற 24ஆம் தேதி அன்று நடைபெறுகின்ற சூழ்நிலையில் எழுச்சியோடு, அதுவும் தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும் என்ற வகையில் ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்ற அந்த உயரிய எண்ணத்தின் அடிப்படையில் அண்ணா சொன்னது போல go to the people, live among them, love them என்ற வகையில் அவரோடு இருந்து தமிழ்நாட்டில் என்ற வகையிலே இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு தேவையான உதவிகளை ஆட்சியில் இல்லாத சூழ்நிலை கூட இதற்கு செய்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய எடப்பாடியார் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று கழகத்தை பொறுத்தவரை இன்றைக்கு ஆட்சியில் இல்லை என்றாலும் கூட உண்மையாகவே மக்கள் மனதில் ஆட்சி செய்கின்ற ஒரு இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதுதான். நதிநீர் உரிமை பொறுத்தவரை அதை பேணி காத்து ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தந்த இயக்கம் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் மட்டும்தான். காவிரி நதிநீரை பொறுத்தவரை 205 TMC தண்ணீர் என்பது நம்முடைய உரிமை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது சர்க்காரிய கமிஷனுக்கு பயந்து காவிரி நதிநீரினுடைய உரிமையை தாரை வார்த்து கொடுத்தார்கள். அன்றைக்கு தஞ்சை மாவட்ட விவசாயிகள் காவிரி நதிநீர் குறித்து அன்றைக்கு உச்ச நீதிமன்றம் செல்லும் போது அதை உச்ச நீதிமன்றத்திற்கு போகாமல் செய்து காவிரிக்கு பெருத்த துரோகத்தை இழுத்தவர் திரு கருணாநிதி அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதே போன்று ஏனாவதி ஆற்றின் குறுக்கே அணை ஒன்று அந்த காலகட்டத்தில் கட்டும் போது அந்த அணை கட்டுவது முழுமையாக தடுத்து விட்டதற்கு அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக நமக்கு 205 TMC தண்ணி நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும். ஆனால் முழுக்க தன் சுதந்திரத்திற்காக தன்னை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சர்க்காரிய கமிஷன் மூலம் மாணவர்களுக்கு சிறையில் தள்ளிவிடுவார் என்ற ஒரு காலத்திற்காக அன்றைக்கு காவிரி நதிநீர் உரிமையை விட்டு தந்தார்கள். விளைவு இன்றைக்கு நாம் நம்முடைய அந்த உரிமையை வருஷத்தை வெளியிட்டு குழுக்கள் அமைத்து ஒரு மாபெரும் வெற்றி கண்டு அந்த ஜீவாதார உரிமையை குறிப்பாக பாராளுமன்றத்தில் 38 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 28 நாட்கள் அந்த பாராளுமன்றத்தை சந்திக்க வைத்து அதன் மூலம் நம்முடைய உரிமையை நாம் நிலையாட்டினோம். ஆனால் இன்றைக்கு நாடு பேருக்கு போனால் என்ன, தஞ்சை டெல்டா விவசாயிகள் குறிப்பாக காவிரி நீரை நம்பி பயிரிடுகின்ற டெல்டா மாவட்ட விவசாயிகள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு பேரடியாக இன்னைக்கு மேகதாது அணை குறித்து கர்நாடக சட்டமன்றத்தில் அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் நாங்கள் மேகதாது அணை கட்டுவோம் என்று சொன்ன பிறகு
இன்றைக்கும் அவர் வாய் மூடி மௌனியாக இருப்பது என்பது கருணாநிதியுடைய அந்த வழித்தோன்றல், அவருடைய வாரிசு, அந்த உரிமையை எப்படி அவர் விட்டாரோ அதே போலதான் இவர் இந்த உரிமைக்கு பொருள்பட்டதில்லை. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியில் இருக்கின்ற திரு மு.க. ஸ்டாலின் திமுக அந்த கூட்டணியில பங்கு பெறுவதற்கு ஒரு கண்டிஷனை போட்டிருக்கணும். எங்களுடைய உரிமையாக இருக்கின்ற அந்த ஜீவாதார உரிமை குறித்து நீங்கள் அதற்குரிய அந்த தீர்வு தந்தால் மட்டுமே நாங்கள் உங்கள் கூட்டணியில் அங்கீகரிக்க முடியும். இல்லையென்றால் அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு திமுகவுக்கு திரு ஸ்டாலினுக்கு திராணி இருக்கா? இல்ல. அவர்களுடைய கர்நாடக அரசு அன்றைக்கு பொறுப்பேற்றது. அன்றைக்கு கர்நாடகாவுக்கு போய் அகமகிழ்ந்தவர், அதே போன்று இந்தியா கூட்டணியிலே போய் உட்கார்ந்து கொண்டு அகமகிழ்ந்தவர். டெல்லியில வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட கர்நாடகா எங்களை வஞ்சிக்கின்றது, எனவே அந்த வஞ்சிக்கின்ற அந்த கர்நாடகாவுக்கு வெள்ளத்தடுப்பு பண்ணி வற்புறுத்தி எங்களுடைய உரிமை நிலைநாட்டுவதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுப்பது ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது. அந்த வகையில் சுயநல கும்பல் சுயநலமாகவே முழுமையாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களின் விவசாயிகள் இன்றைக்கு வஞ்சிக்கின்ற செயல்தான் இன்றைக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனா எங்களை பொறுத்தவரை சரி, மேகதாது அணை பொறுத்தவரை எந்த நிலையிலும் கட்டக்கூடாது. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாடு பாலைவனமாகிறது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா அது கடுமையாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கிறது.